இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறக்கூடும் என தகவல். கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்களில் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என தகவல். உள்துறை அமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றார் அமித்ஷா. கோப்புகளில் கையெழுத்திட்ட பின் இணையமைச்சர்கள் நித்யானந்த ராய் மற்றும் பண்டி சஞ்சய் குமாருடன் ஆலோசனை. சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற ஜே.பி. நட்டாவுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற இணை அமைச்சர்கள் அனுப்பிரியா மற்றும் பிரதாப் ராவ். ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகத்திலும் கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றார் நட்டா. பெட்ரோலுடன் 20% எத்தனாலை கலக்கும் முயற்சி 2025க்குள் நிறைவடையும். பெட்ரோலியத்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற ஹர்தீப் சிங் புரி நம்பிக்கை. டெல்லியில் தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எல். முருகன். 2வது முறையாக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி என பேட்டி. 2வது முறையாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒடிஷா முதலமைச்சராக மோகன் மஜி ஒருமனதாக தேர்வு. புவனேஸ்வரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பின் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. யோகாவை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவது அவசியமானது என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். இன்னும் 10 நாட்களில் சர்வதேச யோகா தினம் வரவுள்ள நிலையில் பல்வேறு ஆசனங்கள் அடங்கிய வீடியோக்களையும் வலைத்தளத்தில் பகிர்ந்தார். நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் இளநிலை மருத்துவ கல்விக்கான கலந்தாய்வை தொடங்க எவ்வித தடையும் இல்லை. தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் சிலர் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அனுமதி. முறைகேடு புகார்கள் மூலம் நீட் தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து. தேசிய தேர்வு முகமை பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியது 2 நபர் விடுமுறை கால அமர்வு. ஆந்திராவின் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் குழு தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார் சந்திரபாபு நாயுடு. ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணுடன் இணைந்து ஆளுநரிடம் நேரில் சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆந்திர துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்கக்கூடும் என தகவல். நாளை பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் விஜயவாடாவில் மும்முரம். ஆந்திராவின் தலைநகராக அமராவதி நிறுவப்படும் என சந்திரபாபு நாயுடு உறுதி. முந்தைய ஆட்சியில் குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி. கட்சி நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதைத் தொடர்ந்து திமுக அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு ஜூன் 24க்கு பதில் 20ஆம் தேதியே கூடுகிறது சட்டமன்ற கூட்டத்தொடர். எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது நாளை நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கும் என முதலமைச்சர் தகவல். அடுத்து வரப்போகும் நாட்களிலும் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக பேச்சு. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறையில் வெளியேறிய விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் சிறுமி உயிரிழப்பு. சாலையில் இருந்த கழிவுநீர் கால்வாயிலிருந்து கசிந்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறைகள் வழியாக வெளியேறியதாக தகவல். விஷவாயு கசிந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல். வீடுகளில் இருந்து பொதுமக்களை வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். காங்கிரஸ் எத்தனை காலம் பிற கட்சிகளை சார்ந்து இருப்பது என செல்வ பெருந்தகை கேள்வி. எந்த திசையில் செல்வது என்பதை கட்சியினர் முடிவு செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சு. எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம்?
நாம் ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது என செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கு EVKS இளங்கோவன் பதில். காங்கிரஸ் வெற்றிக்கு திமுகவும் ஸ்டாலினும் தான் காரணம் என்றும் கருத்து. ஆசை இருக்க வேண்டியதான், இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் மேதையை தூக்கி கூவத்தில் போட்டு மிதிக்க வேண்டும். காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு கூட்டத்தில் EVKS இளங்கோவன் ஆவேசம். உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தல். சில இடங்களில் கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினரை மதிக்காமல் செயல்படுவதாக பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் போலீசார் நிலைப்பாடு மாறிவிடுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிருப்தி. அரசியல்வாதிகள் தவிர வேறு யார் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இதுபோன்று நடப்பதில்லை என்றும் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது கருத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.